ஆஸ்ட்ரோ டிவி ஆதித்ய நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய வீடியோவில் துலா ராசிக்காரர்களுக்கு இந்த பராபவ வருஷ ஆண்டு முழுவதும் என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும், என்னென்ன மாற்றங்கள் கிடைக்கும் என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த பராபவ வருஷமானது 14/4/2026 அன்று பிறக்கிறது. அதாவது சதய நட்சத்திரத்தில் துவாதசி திதியில் செவ்வாய்க்கிழமை புத்தாண்டு பிறக்கிறது. இந்த புத்தாண்டு பிறப்பதன் மூலம் பாருங்க, துலா ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் என்னென்ன ஒரு அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். துலாம் பாருங்க, காலபுருஷ தத்துவத்தில் 7வது ராசி. இந்த ராசிக்கு அதிபதி கலைக்கு காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் ஆவார். துலா ராசிக்குள் சித்திரை நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், சுவாதி நட்சத்திரம் 4 பாதங்களும், விசாகம் நட்சத்திரம் முதல் 3 பாதங்களும் இந்த ராசிக்குள்ள வரும். பொதுவாக துலா ராசிக்காரர்கள் அப்படின்னாலே நீதி நேர்மையை பின்பற்றக்கூடியவர்கள். ஏன் அப்படின்னா துலா ராசியினுடைய சின்னமே பாருங்க தராசு. அப்ப உண்மை விரும்பிகள், நியாயத்தை பாருங்க பறைசாற்றக்கூடியவர்கள் துலா ராசிக்காரர்கள். அன்புக்கு அடிபணியக்கூடியவர்கள் துலா ராசிக்காரர்கள். அதே போல செல்வந்தர்கள், வாகன யோகம், பூமி யோகம், கட்டிட யோகம் உடையவர்கள் துலா ராசிக்காரர்கள். அதே போல என்றும் இளமையோடு காட்சி தரக்கூடியவர்கள் இந்த ராசிக்காரர்கள். சரி, துலா ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த பராபவ வருஷத்துல பாருங்க, சனி பகவான் 6ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்வார். இந்த ஒரு கிரகம் மட்டும் பாருங்க 6ஆம் இடத்தில் இருப்பதே மிகப்பெரிய ஒரு வலுவான நிலை அப்படின்னு சொல்ல முடியும் துலா ராசிக்காரர்களுக்கு. அந்த சனி அமர்ந்த வீட்டுக்குடைய குரு பகவானும் பாருங்க உச்சம் பெற போகிறார். அதே போல துலா ராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்க, ராசிக்கு 9ஆம் இடத்திலே தற்போது குரு பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். வைகாசி 18ஆம் தேதியிலிருந்து பராபவ வருஷத்துல வைகாசி 18ஆம் தேதியிலிருந்து 10ஆம் இடத்துல குரு பகவான் உச்ச பலத்துல அமர இருக்கிறார். பாருங்க, துலா ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த வைகாசி 18ஆம் தேதிக்குள்ள ஒரு சிலருக்கு பாருங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திடீர்னு திருமணம் ஆவதற்கான ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும். நீண்ட காலம் குழந்தை பார்க்க குழந்தை தெரிவிக்கக்கூடிய யோகத்தை கொடுக்கும். அதே போல உங்களுக்கு பாருங்க துலா ராசிக்காரர்களுக்கு சொத்து வகையில் இல்லைன்னா உங்கள் பெயரில் இருக்கக்கூடிய பாருங்க சிரமங்கள், வழக்குகள், கஷ்டங்கள் எல்லாம் மாறக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும். ஒரு சிலருக்கு ஏன்னா குரு பகவான் 9ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்துக்கு போகிறார். 9ஆம் இடத்துல இருக்கும் பொழுது ஏதாவது ஒரு நன்மையை செய்யாமல் விடமாட்டார் குரு பகவான். கோச்சாரத்தில் குரு பகவானுக்கு 9ஆம் இடம் ஒரு வலுவான இடம். அப்போ உங்களுடைய ஆசைகள் பாருங்க இந்த வைகாசி 18 தேதிக்குள்ளேயே பாருங்க நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாம். மிகப்பெரிய சிரமத்திலிருந்து, மிகப்பெரிய கஷ்டத்திலிருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்புகள் கூட உங்களுக்கு இந்த பராபவ வருஷத்துல, அதுவும் வைகாசி 18ஆம் தேதிக்குள்ள, ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்குள்ள சில அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியும். அதே போல 5ஆம் இடத்திலே ராகு பகவானும் 11ஆம் இடத்திலே கேது பகவானும் இந்த பராபவ வருஷத்துல சஞ்சாரம் செய்வார்கள். சரி, துலா ராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்க, முக்கியமா 4க்கும் 5க்கும் உடையவர், ஒரு கேந்திரத்துக்கும் ஒரு கோணத்துக்கும் உடைய சனி பகவான் முதல் தர யோகாதிபதி. அவர் 6ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் குரு பகவான் வீட்டில். சனி பகவான் கோச்சாரத்தில் ராசிக்கு 3, 6, 11 சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் தான் உயர்ந்த யோகத்தையும் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தையும் வாழ்க்கையில் சாதிக்க முடியாத சில விஷயங்களையும் சாதிக்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுப்பார். 6ஆம் இடத்துல சனி சஞ்சாரம் செய்வது எதிரிகள் தொல்லை இருக்காது. இந்த பராபவ வருஷத்துல நோய் சார்ந்த பிரச்சனை இருக்காது. அதே போல கடன் பிரச்சனை இருக்காது. குடும்பத்தில் பாருங்க பெரிய தொல்லைகள், பெரிய கஷ்டங்கள் எதுவுமே இருக்காது. 6ஆம் இடத்துல சனி சஞ்சாரம் செய்யும்போது எல்லாமே பாருங்க எவ்வளவு சிரமம் வந்தாலும் அவ்வளவும் பாருங்க சூரியனை கண்ட பனி போல விலகும் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு சனி 6ஆம் இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு சிறப்பை கொடுப்பார். 6ஆம் இடம் உத்தியோகஸ்தானம். ஒரு சிலருக்கு வேலையே இல்லை அப்படின்னாலும் வேலையை கொடுப்பார். ஏன் அப்படின்னா இந்த சனி அமர்ந்த வீட்டுக்குடைய குரு பகவானும் பாருங்க இந்த பராபவ வருஷத்துல வைகாசி 18ஆம் தேதியிலிருந்து உச்சப்பலம் பெற இருக்கிறார். உச்சப்பலம் பெற்று தனது 9ஆம் பார்வையால் அந்த சனி பகவானையும் பார்வையிட இருக்கிறார். அப்ப துலா ராசிக்காரர்களுக்கு 4க்கும் 5க்கும் உடைய சனி பகவான் பாருங்க உங்களுக்கு பலம் பெறுவதனால இந்த 4ஆம் இட 5ஆம் இட ஆதிபத்தியங்கள் வலுப்பெறும் இந்த பராபவ வருஷத்துல துலா ராசிக்காரர்களுக்கு. அப்ப 4ஆம் இட ஆதிபத்தியங்கள் பலம் பெறும் அப்படின்னா உங்களுக்கு சொத்து வகையில் அதிர்ஷ்டம் கிடைக்கும். நீண்ட காலம் வீடு கட்ட முடியாதவங்க வீடு கட்ட முடியும் இந்த பராபவ வருஷத்துல.
அதே போல் குடும்பத்தில் உங்கள் கூட பிறந்தவங்களுக்கு, அதாவது சகோதர சகோதரிகளுக்கு ஏதாவது திருமணம் ஆகலை அப்படின்னா குடும்பத்தில் சுபகாரியங்கள் சிறப்பாக நடந்திருவதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும். அதே போல் கல்வி விஷயத்தில் பாருங்கள், படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய வாய்ப்புகளை இந்த பராப வருஷம் கொடுக்கும். அதே போல் குடும்பத்தில் பாருங்கள், திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் முன்னேற்றங்கள், திடீர் பணவரவுகள் இதெல்லாம் கொடுக்கும். அதே போல் வெளிநாடு போய் படிக்கணும், இல்லைன்னா வெளிநாடு போய் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த ஆசைகள் கட்டாயம் பூர்த்தியாகும். அதே போல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். அதே போல் இந்த 4ஆம் அதிபதி பலம் பெறுவதனால சொந்த தொழில் செய்யக்கூடியவங்க, வண்டி வாகனம் வச்சு தொழில் பண்ணக்கூடியவங்க, பண்ணை தொழில் செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கட்டாயம் கொடுக்கும். அப்போ உங்களுக்கு 4ஆம் இடம் பலம் பெறுவது ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லலாங்க. 4ஆம் இடம் சுகஸ்தானம், 4ஆம் இடம் முதலீடு ஸ்தானம், 4ஆம் இடங்கிறது வாகனஸ்தானம், சொத்து ஸ்தானம். அப்போ இதெல்லாம் உங்களுக்கு பலம் பெறும் அப்படின்னு சொல்லலாம் இந்த பராப வருஷத்தில். அதே போல் சொந்த பந்த பகையெல்லாம் மாறும். இந்த பராப வருஷத்தில் 4ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருந்து குரு பகவானுடைய பார்வை பெறுவது உங்களுக்கு சொந்தக்காரங்கள்ட்ட இருந்த பகை மாறும், புதிய உறவுகள் தேடி வரும் அப்படின்லாம் சொல்ல முடியும். அதே போல் 5ஆம் அதிபதியும் பலம் பெறுகிறார். உங்களுடைய திட்டமிடுதல் சரியாக இருக்கும், உங்களுடைய ஆசைகள் பூர்த்தியாகும், பிள்ளைகளுக்கு தடைப்பட்ட சுபகாரியங்கள் நடக்கும், பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். முக்கியமாக நீங்கள் என்ன திட்டம் போடுறீங்களோ அந்த திட்டங்கள் வெற்றியாக முடிவதற்கு வாய்ப்பு கொடுக்கும். அப்போ துளாராசிக்காரர்களுக்கு 4க்கும் 5க்கும் உடைய சனி பகவான் 6ஆம் இடத்திலே இருந்து குரு பகவானின் பார்வை பெறுவது இந்த பராப வருஷத்தில் உங்களுக்கு 4ஆம் இட 5ஆம் இட ஆதிபத்தியங்கள் பலம் பெறும், செழிக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் துளாராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்க, 10ஆம் இடத்திலே குரு பகவான் அமர இருக்கிறார். இந்த பராப வருஷத்தில் 10ஆம் இடத்துல குரு பகவான் உச்ச பலத்தில் அமர இருக்கிறார். அப்போ பலம் பெற்று அமர்வதனால துளாராசிக்காரர்களுக்கு நிறைய பேருக்கு அரசாங்க வேலை கிடைக்கும். ஏன் அப்படின்னா 6 குடிவன் உத்தியோக ஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானத்தில் அமர்வது நிறைய பேருக்கு அரசாங்க வேலை கிடைக்கும், சொந்த தொழிலில் வளர்ச்சி கிடைக்கும், புது வேலை கிடைக்கும், மிகப்பெரிய நிறுவனத்தில் வேலை கிடைக்கும், இதெல்லாம் சொல்ல முடியும். முக்கியமாக வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைச்சிடுங்க. வைகாசி 18ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்கள், 10ஆம் இடத்துல குரு பகவான் உச்சப்பலம் பெறுவது கண்டிப்பாக வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும், தொழில் இல்லாதவர்களுக்கு புது தொழில் அமையும். ஒரு உத்தியோகத்தில் இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும், பெருசாக ஆசைப்படக்கூடாது. உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், அதிகாரிகளை பகைத்து கொள்ளக்கூடாது. ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு மாறணும் அப்படிங்கிற எண்ணத்தை கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா பழைய பாடலே என்ன சொல்லுதுன்னா, ஈசனார் ஒரு 10 தலைவோட்டிலே இறந்துள்ளதும் 10க்கு குரு வந்த போது சிவனை பிச்சை எடுத்தார் அப்படின்லாம் பழைய பாடல் சொல்லுதுங்க. அப்போ பழையது போய் புதியது வரும். ஒரு சிலருக்கு பாருங்க புது வேலை அமைவதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் ஒரு வேலையில் இருந்துக்கிட்டே அடுத்த வேலையை முயற்சி பண்ணுவதெல்லாம் பாருங்கள் சிறப்பு அப்படின்னு சொல்ல முடியும். ஆனால் நிறைய பேருக்கு வேலை இழப்பெல்லாம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். 10ஆம் இடத்துல குரு சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில், அதுவும் 10ஆம் இடத்துல குரு உச்சப்பலம் பெறுவதனால உங்களுக்கு வேலை மூலம் பாருங்கள் ரொம்ப கஷ்டம் வராது. ஒரு வேலை போனாலும் அடுத்த வேலை உடனே கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா 10ஆம் இடத்துல குரு உச்சப்பலத்தில் சஞ்சாரம் செய்ய போகிறார். அப்போ துளாராசிக்காரர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனைக்கு உடனே தீர்வு கிடைக்கும். அப்போ பாருங்கள், பெரிய சிரமங்கிறது துளாராசிக்காரர்களுக்கு வராது அப்படின்னு சொல்லலாங்க. மேலும் குரு பகவான் 10ஆம் இடத்தில் அமர்ந்து தனது 5ஆம் பார்வையால் ராசிக்கு 2ஆம் இடத்தையும், தனது நேர் பார்வை 7ஆம் பார்வையால் 4ஆம் இடத்தையும், அதே போல 9ஆம் பார்வையால் 6ஆம் இடத்தையும் பார்வையிடுவார். இந்த 2ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால பேச்சு விஷயத்தில் பாருங்கள் முன்னேற்றம் இருக்கும், சில காரியங்களை பேசி தீர்க்க முடியும், குடும்பத்தில் பணப்புழக்கம் அதிகரிக்கும், குடும்பத்தில் புது நபர் சேர்க்கை வரும், குழந்தை பாக்கம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கம் இருக்கும், திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியும். 4ஆம் இடத்தை குரு பகவான் பார்வையிடுவதனால, அதே போல் 4ஆம் இடத்தை குரு பகவான் நேரடியாக பார்க்கறதுனால, அதுவும் உச்சம் பெற்று பார்க்கறதுனால 4ஆம் இடமும் பலம் பெறும். அப்போ வண்டி வாகனம், இடம், பூமி, கட்டடம் இதெல்லாம் பாருங்கள் உங்களுக்கு யோகம் தரும்.
அதே போல் கல்வி விஷயத்தில் முன்னேற்றம் தரும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் சிறப்பாக நடந்தேறும். இந்த 4ஆம் இடத்தை குரு பகவான் பார்வையிடுவதும் பாருங்கள் உங்களுக்கு சொத்து சுகம் சேரும் அப்படின்னு சொல்லலாம். 6ஆம் இடத்தை குரு பகவான் பார்வையிடுவதும் கடன் பிரச்சனையிலிருந்து வெளிவர முடியும், நோய் சார்ந்த பிரச்சனையிலிருந்து வெளிவர முடியும், வழக்கு சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும், எதிரிகள் தொல்லை குறையும், வழக்கு சாதகமாக முடியும். இப்படி நிறைய அதிர்ஷ்டங்களை துலா ராசிக்காரர்களுக்கெல்லாம் சொல்ல முடியும். அதனால் இந்த பராப வருஷம் ஒரு மிகச்சிறந்த வருஷமாக துலா ராசிக்காரர்களுக்கு கட்டாயம் அமையும். அதாவது குரு, சனி, ராகு, கேது எல்லாமே ஓரளவு சப்போர்ட்டாக இருக்கிறதுனால வைகாசி 18ஆம் தேதிக்கு அப்புறம் குரு 10ஆம் இடத்துல அமர்வதனால பாருங்கள் பெரிய தொல்லைகள் கட்டாயம் வராது. நல்ல மாற்றங்களை கொடுக்கும், நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும். சனி பகவான் உங்களுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக கட்டாயம் இருப்பார். லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய கேது பகவானும் பாருங்கள் நல்ல லாபத்தை தருவார். இப்படி பல வகையிலும் பாருங்கள் இந்த பராப வருஷத்தில் துலா ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டாகும் அப்படின்னு உறுதியாக சொல்ல முடியும். மேலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா திரையில் தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கு புதுசாக ஏதாவது ஜாதகம் எழுதணும் அப்படின்னாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் கருத்துக்களையும் கேள்விகளையும் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. இன்னும் நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் வர பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.